Tech IT. So, we have take the training under SAP, ABAP training, core ABAP training learn பண்ணாங்க. மதுரையிலிருந்து வந்து ஸோ எனக்கு ஆஃப்லைன் தான் வேணும், ஸோ என்னால் ஆஃப்லைனில் தான் ட்ரெயின் அப் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன கேண்டிடேட். ஸோ இஸ் சேஞ்ச் திஸ் நேரோ இஸ் ஸ்டாண்டிங் in front of you as placed candidate in changes. Is a leading corporate service and product based corporate company. So இப்போ ரீசெண்டாக மதுரையில் they have launched அப்படின்னா in Jan. ஸோ ரொம்ப முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா so much of opportunities in changesல it is been openings இருந்துகிட்டே தான் இருக்குது. அதில் very few has been shortlisting in the corporates. ஸ்க்ரீனிங்லாம் கொஞ்சம் டிபிக்கலாக தான் இருக்கும். பட் அந்த டிபிக்கல் ஆஃப் சினாரியோவில் கிட்டத்தட்ட ஒரு இன் ஸ்ரீவசி கேட்டகரியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்மலாக ஒரு 50 to 60 மெம்பர்ஸ் கீழே ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்திருப்பாங்க. அதில் ஷீ இஸ் 2 to 3 கொஷின்ஸ்க்கு தான் ஷார்ட் லிஸ்ட் ஆகி இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூஸ் ஆஸ் அ ட்ரெயினி கன்சல்டன்ட். இதுதான் அவங்களோட டொமைன், ட்ரெயினி கன்சல்டன்ட். ஸோ இனிஷியல் அந்த ட்ரெயினி கன்சல்டன்ட்டோட பார்ட் ஆஃப் கோஆர்டினேஷனுங்கிறது எடுத்த உடனே ஒரு ப்ராஜெக்டில் போய் உட்காந்து ஸோ இஸ் ட்ரைனிங் இன்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரஞ்சித் இல்லைங்களா? ஸோ ஆக்சுவலி பேக்ரவுண்ட் ஆஃப் எஸ்ஐபி பேக்ரவுண்ட்ல இருந்து சார் ஆக்சுவலி கன்சல்டன்ட் ஆகி ஸோ கன்சல்டன்ட் பேக்ரவுண்ட்ல இருந்து மறுபடியும் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்க்கு மூவ் ஆகணுங்கிறது தான் அவரோட தாட்டாக இருக்கு. ஸோ அப்போ அதோட வேல்யூபிலிட்டி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ இனிஷியலாகவே அவரோட ஸ்டார்டிங் ஆஃப் கரியர் இன் ட்ரைனிங் கன்சல்டன்ட்டாகவே கிடைக்கும் போது ஒரு கிரேட் அப்ளாஸ் தான் இருக்கு. தேங்க்யூ ஸ்ரீவசி. அண்ட் ரெண்டாவது தமிழ்ச்செல்வி. ஸோ தமிழ்ச்செல்வியை பற்றி சொல்லும்போது பேக்ரவுண்ட் ஆஃப் பிகாம் ஐபி இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், ஸோ ஃப்ரம் த இந்துஸ்தான் காலேஜ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேட் கிவன் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் அவங்க காலேஜஸில் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ ஹி ஹாஸ் பீன் இம்ப்ரெஸ்ட் வித் வெரி ஃபியூ கேண்டிடேட்ஸ் ஆஃப் 2 to 3 மெம்பர்ஸ் தான் வந்து ஆஸ் அவர் கிட்டத்தட்ட ஒரு 60 to 80 மெம்பர்ஸ்க்கு மேலே அட்டன் பண்ணினாங்க இல்லையா? ஸோ அதில் வந்து எனக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு மேலே நான் வந்து எடுத்து வைக்கணும், டு பி ஸ்டெப்ட் இன்டு கார்ப்பரேட் போகணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதில் எடுத்தது தான் தமிழ்ச்செல்வி ஹஸ் மூவ்ட் வித் எஸ்ஏபி S/4HANA இன் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட். மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்ல பேக்ரவுண்ட் ஆஃப் ஐபி அப்படிங்கும்போது இன்டர்நேஷனல் பிஸ்னஸ்ல கம்ப்ளீட்டாக நடக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் பர்ச்சேஸ் இன்கோடர்ம்ஸ் இதை பற்றி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிற ஒரு தியரட்டிக்கலாக லேர்ன் பண்ணியாச்சு. இது எல்லாமே எப்படி ப்ராக்டிக்கலாக கற்றுங்கிறதுக்கு அளவுக்கு இஸ் கோயிங் டு இப்போ ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்து ஸோ இப்போ ஜிஇபி சொல்யூஷன்ஸ், ஸோ இஸ் அ லீடிங் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இன் கோயம்புத்தூர். ஸோ வி ஹவ் அரேஞ்ச் கிட்டத்தட்ட ஒரு ட்ரைவ் நம்ம அரேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ 11 members has been அந்த லிஸ்டிங்கில் இருந்தாங்க. she is the only candidate as shortlisted. ஸோ அப்போ அந்த எஃபர்ட்ஸ் அண்ட் அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ்க்கு வந்து எல்லாமே முக்கியமாக சொல்ல போனோம்னா எல்லாமே எஃபிஷியன்சி, நான் எஃபோர்ட் போட்டிருக்கிறேன், படிச்சிருக்கிறேன், எல்லாமே பண்ணியிருக்கிறேன், எல்லாமே குட். ரிசல்ட் அப்படிங்கிறது என்ன லாஸ்ட் திங், அது ரெண்டு two members has attained இல்லையா? ஸோ சார் காட் பிளஸ் யூ. ஸோ அண்ட் உங்களோட ஒர்க்கிங்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், எஃபிஷியன்சி அண்ட் அவுட்புட்டாக வந்து உங்களோட கான்ட்ரிபியூஷனில் கொடுங்க. ஸோ அதோட ரிசல்ட் இட் வில் பி டிட்டர்மின்ஸ். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ டு வெல்கம். ஸோ அவங்களோட அம்மாக்கும் அதான் சொல்லணும், அவங்களோட பெரியம்மாக்கும் அதான் சொல்லணும். ஸோ ஏன்னா இந்த ஈவெண்ட்டில் ஐ எம் கோயிங் டு ரிமெம்பர் தட் இதே ஈவெண்ட்டில் போன டைம் கேட் 2 மெம்பர்ஸ் கட் பண்ணும்போது தான் அவங்க வந்தாங்க. இப்போ அதே திங் அப்போ அந்த டைம்ல நீங்களும் வெட்டுவீங்க ஸ்ரீவசி அப்படின்னு சொல்லும்போது the same event has happened. அதுதான் விஷயம். ஸோ கரெக்டாக ஒரு 2 to 3 months இருக்கும் இல்லையாமா? 3 monthsல இதே நாளில் ஆஸ் நடந்த விஷயம் தான், சனிக்கிழமை தான் அதே விஷயம் ஆஸ் சேம் திங் இட் ஹாஸ் ஷைன் ஆயிடுச்சு. So once again, thank you, thank the Lord. So yes. Yes, please.
தான் கேட்டுருக்கேன் சார். இவ்வளோ நல்ல ஷார்ட் பீரியட் அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ்ட் அவுட் இல்லைங்களா இப்போ தான் 2024 தான் பாஸ்ட் அவுட். இவ்வளோ ஷார்ட் பீரியடில் எஸ்ஏபி லேர்ன் பண்ணி ஸோ எந்த கேப்பும் இல்லாமல் ஒரு ஐடிக்குள்ளே போயிருக்காங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். ஆனால் அந்த இவங்க பேட்ச் பண்ணி நிறைய பேர் தான் இருந்தாங்க. டூ நம்பர்ஸ் தான் நல்ல ஒரு டீம் கோஆர்டினேட்டர் இருந்தார். ஸோ இவங்க ஆக்சுவலாக ப்ரெஷர் தான். அவர் ஆல்ரெடி எஸ்ஏபியில் இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல ஒரு டீம் இருந்தது. ஸோ அவரும் ஹெல்ப் பண்ணாங்க. இவங்களும் நல்லா என்ன டவுட் இருந்தாலும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி டெய்லி ஸ்கிப் பண்ண வந்தாங்க. டெய்லி ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ரஞ்சித் பண்ணுறாங்க இல்லையா சேம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் என்னன்னா ஸோ டெலிவரி ஆஃப் அங்கே அங்கே இன்டர்வியூ வரும்போது அந்த அவுட்புட் கொடுக்கணும். இங்கே என்ன நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுறீங்களோ ஸோ வாட் இஸ் கான்ஃபிகரேஷன் பண்ணுறோம் அது எல்லா கான்ஃபிகரேஷனுடைய இந்த அவுட்புட் அங்கே இருக்கணும். சிலர் என்ன மெயின் என்னன்னா அந்த அவுட்புட் என்னன்னா அந்த ப்ராசஸ் பண்ண மாட்டாங்கிறாங்க. சிலர் வந்துட்டு அது ஒரு ஐடியாவே ஒரு எப்படின்னா ஒரு எண்ட் ஆஃப் டாபிக் பிடிக்கும் பொழுது நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோவை டிஃபைன் பண்ணணும். அந்த போர்ட்ஃபோலியோவை கொண்டு போகணும், இன்டர்வியூ கொண்டு போகணும். ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து ஏன்னா P2P ப்ராசஸ் தான் போயிருக்காங்க. P2P ப்ராசஸ் தான் போயிருக்காங்க. ஆனால் நல்லா லேர்ன் பண்ணாங்க. சொல்ல வேண்டிய ஒன்று இல்லை, பார்த்து சூப்பராக லேர்ன் பண்ணாங்க. நீங்கள் ஆக்சுவலாக கோகுல் சார் பற்றி சொல்லி ஆகணும். நம்ம எத்தனை டைம் டவுட் கேட்டாலும் அந்த பேஷன்ஸோட பொறுமையாக எப்போனாலும் வந்துட்டு அந்த டவுட் நம்ம வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. அண்ட் அனதர் தேங்க்ஸ் சுந்தர் சார். அவர் அன்றைக்கி மார்க் என்ட்ரி வைக்கலன்னா என்னால் அதை ஓவர் கம் பண்ணிருக்க முடியுமான்னு தெரியல. அந்த ஃபியர் வந்துட்டு ஓவர் கம் ஆச்சு அப்படின்னா சுந்தர் சாரால் மட்டும்தான். அவர் அன்றைக்கி மார்க் என்ட்ரி வச்சதுனால தான் மறுநாள் வந்துட்டு எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சு. எஸ்பெஷலி கோகுல் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை சார். சொல்லி கொடுத்ததுனால தான் இங்கே வந்து